தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய பெரியார் சரவணன் சார் தான் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தோழர். சார், அஇஅதிமுகவுல இந்த தர்ம யுத்தத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளா பல குழப்பங்கள், பல சர்ச்சைகள், நீக்கிறது, திருப்பியும் சேர்றது அப்படிங்கிற ஒரு சினாரியோ நம்ம 8 ஆண்டுகளா பார்த்துட்டோம். இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட்ல போட்டு உடைச்சிருக்கிறாரு. பிரிந்தவர்கள் ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கட்சி பலமாக இருக்கும். தொடர் தோல்வியிலிருந்து நாம் மீள முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 10 நாட்கள் கெடுவும் விதித்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த பிரஸ் மீட்டினுடைய பின்னணி அரசியல் என்ன? ஓரணியில் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் உண்டு வாழ்வு என்ற அந்த பழமொழிக்கு உண்டான அந்த விஷயத்தை தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாரா? ஒன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த பழமொழி எல்லாம் இருக்குல்ல, அது சரிதான். ஆனா அதிமுக விஷயத்துல அது சரி வராது. இப்போ செங்கோட்டையன் சொல்ற மாதிரியோ இல்ல நீங்க சொல்ற மாதிரியோ எல்லாரும் ஒன்னா கூடிடுறாங்க, கூடி அதிமுகக்குள்ள வந்துடுறாங்க, எடப்பாடியும் சேர்த்துக்கிறாரு. அப்ப என்ன ஆகும் அதிமுகன்னு கேட்டீங்கன்னா, அதை 10ஆ பிச்சிருவாங்க. யார் தங்களை கட்சிக்குள்ள சேர்த்துக்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒண்ணு ஓபிஎஸ், அடுத்தது இன்னும் இருக்கக்கூடிய துண்டு துக்கடா. இப்ப தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டேவாக வளர்த்து விடப்பட்ட, பிஜேபியால் வளர்த்து விடப்பட்ட செங்கோட்டையன், இவங்களெல்லாம் நோக்கம் என்னன்னா ஒண்ணு சேர்க்கணும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நிக்கணும் அப்படின்னாங்க. சரி, ஒண்ணு சேர்ந்து நின்ன நபர்கள்லாம் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்வி முதன்மையான கேள்வியா இல்லையா? இவங்கெல்லாம் யாரு? ஒருத்தர் அதிமுக ஆட்சியில இருக்கும்போது அந்த ஆட்சியவே நிம்மதி இல்லாம ஆக்குன தர்ம யுத்தம், யார் பேரை கேட்டுக்கிட்டு, ஒரு ஆர்எஸ்எஸ் ஒரு பார்ப்பன குருமூர்த்தியோட பேச்சை கேட்டுக்கிட்டு தர்ம யுத்தம்ன்ற பேர்ல ஆட்சியை அலங்காமலங்க அடிச்சு கட்சியவே அது நீர்த்து போகிற அளவுக்கு பண்ணது யாரு? ஓபிஎஸ். அப்ப ஓபிஎஸ் அது மட்டும் பண்ணாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்னத்தை முடக்கணும்னு சொல்லி வழக்கு போடுறாரு, தேர்தல் கமிஷன்ல போய் மனு கொடுக்கிறாரு. இது அதிமுகவுக்கு எதிரான செயலா இல்லையா? இவரை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்வி நியாயமானது தானே. இவரு மறுபடியும் என்ன பண்ணுவாரு? இவங்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் ஓட நிழல்ல இருந்துகிட்டு, ஆர்எஸ்எஸ் ஓட தயவுல இருந்துகிட்டு, நேத்து வரல இவங்கெல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சி ஒன்னா பிறண்டுகிட்டு இருந்த நபர்கள் தானே. அமித்ஷா மாதிரி உண்டா, ஆர்எஸ்எஸ் மாதிரி உண்டா அப்படின்லாம் கட்டி பிடிச்சி உருண்ட ஆட்கள் தானே. அவர்களோட வழிகாட்டுல தானே இவங்கெல்லாம் எடப்பாடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவா இருந்தாங்க. சரி, கட்சிக்குள்ள உள்கட்சியில முரண்பாடு, எனக்கு முக்கியத்துவம் இல்லை, உனக்கு முக்கியத்துவம் இல்லை, அல்லது ஜெயலலிதா பேரை போடல அல்லது எம்ஜிஆர் பேரை போடலன்னு முரண்பட்டார்ல செங்கோட்டையன். அவரு தன்னோட நியாயத்தை யாருகிட்ட போய் கேட்டிருக்கணும்? மக்கள் மத்தியில கேட்டிருக்கணும், அதிமுக தொண்டர்கள்ட்ட அந்த நியாயத்தை கேட்டிருக்கணும், தலைமையில நியாயத்தை கேட்டிருக்கணும். அதுன்னா ஓடி போய் டெல்லியில போய் நியாயம் கேட்கறது? அப்ப இவரும் செங்கோட்டையனும் என்ன பண்றாரு? டெல்லி அமித்ஷா, பிஜேபி, ஆர்எஸ்எஸ் செல்வாக்கை வைத்துக்கொண்டு எடப்பாடியை ஒழித்து விட வேண்டும் அப்படின்ற ஓபிஎஸ் மாதிரி சிந்திச்சவர் தானே இவரும். இதுல ஏதாவது மாற்று கருத்து யாராவது இருக்க முடியுமா? அவரோட நோக்கம் என்ன? ஒன்றிணைந்தால் அதிமுக வலுப்பெறும். உங்களுடைய பார்வையின்படி பாஜக அதிமுகவை வலுவிழக்க செய்து அந்த இடத்தை ரீப்ளேஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் பாஜகவோட நோக்கமாக இருந்தால், பாஜக எப்படி மூவரையும் ஒன்றிணைத்து வலுவான அதிமுகவாக கட்டமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும்? இல்ல, நான் அந்த இடத்துக்கு தான் வரேன். நியாயமான கேள்வி, சரியான கேள்வி. அப்ப ஓபிஎஸோட தன்மை எப்படி இருக்குது? ஓபிஎஸ் உள்ள கொண்டு வர முடியாது, ஏன்னா கட்சியை விட்டு நீக்கியாச்சு. கருணையின் அடிப்படையில கூட உள்ள விட மாட்டாங்க. அப்ப செங்கோட்டையன் என்னவா இருக்கிறாரு? அதிமுகவுல இருந்து கொண்டே அதிமுகவுக்கு எதிராக டெல்லியில போய் தலைவர்களை சந்திச்சு ஒரு டெல்லி லாபி பண்ணி அதிமுகவுக்கு எதிராக இயங்கினவர் தானே செங்கோட்டையன். சரி, அவரு போயிட்டா அந்த தொகுதி தானே போகுது. அவருக்கு அதை தாண்டி என்ன செல்வாக்கு இருக்குது? அவர் மூத்த அரசியல்வாதி தான், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கக்கூடியவர் தான், ஒரு நல்ல மனிதன், குற்றச்சாட்டு இல்லாதவர் தான். ஆனா அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குது? அவரையும் கழிச்சிட்டு டிடிவி கிட்ட வாங்க. டிடிவியோட நிலைமை என்ன?
ஆர்கே நகர்ல ஜெயிச்சதுக்கு பிறகு நான் எந்த காலத்திலையும் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன அதே தினகரன் மறுபடியும் பிஜேபி கூட்டணிக்குள்ள போய் எப்படி அதிமுகவை கைப்பற்றிட முடியுமா அப்படின்னு அவரு தனி கட்சின்றதுனால அவரு அதிமுகக்குள்ள வரமாட்டாரு. அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவரை விட்டுருங்க. இப்ப இந்த 3 பேர் தான் உங்களுக்கு இணைக்கணும்னு சொல்லக்கூடிய நபர், கரெக்டா? இந்த 3 பேரையும் உள்ள கொண்டு வந்தீங்கன்னா கட்சி என்ன ஆகும்? அடுத்ததா இப்ப நீங்க ஒரு கேட்ட கேள்வி, இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்காக தானே பிஜேபி RSS வேலை செஞ்சிச்சு அப்படின்ற இடத்துக்கு தான் நீங்க வரீங்க. அப்ப இந்த 3 பேரையும் ஏற்கனவே பிரிச்சது யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒண்ணு சேர்க்கணும்னா அப்ப பிரிச்சவன் ஒருத்தர் இருக்கணும்ல. இதே RSS பிஜேபி தானே. நான் இல்ல, என்னுடைய கேள்வி என்னன்னா, RSS பிஜேபி இந்த மூவரையும் ஒன்று சேர்த்தால் அதிமுக வலுவடைந்து விடும். அப்படி வலுவடைந்து விட்டால் பாஜக அந்த இடத்தை ரீப்ளேஸ் செய்ய முடியாது. அதிமுக ஒரு மாபெரும் இயக்கமாக தமிழ்நாட்டில் விளங்கி கொண்டிருக்கிறது. அப்போ ஒன்றிணைக்க நீங்க உங்களுடைய வைக்கக்கூடிய வாதம் என்பது செங்கோட்டையனை இயக்குவது டெல்லி லாபி, பாஜக தான் இயக்குகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீர்கள். அப்போ எப்படி அவங்க எப்படி ஒன்றிணையணும் என்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள வருவாங்க? இப்படி பிரித்தாழ்வு சூழ்ச்சியில ஓபிஎஸ் வழக்கு தொடுத்துட்டு சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு அம்மையார் சசிகலா வெளியில் இருந்து ஸ்டேட்மெண்ட் விட்டு கொண்டிருப்பது, இப்படிதானே இதான ரசிப்பாங்க பாஜக? ஒன்றிணைந்தால் இந்த சர்ச்சைகளுக்கு இடமில்லாம போயிடும்ல. இல்ல, இதை இப்படி கூட பார்க்கலாம் இல்ல. இந்த 3 பேரையும் வச்சுக்கிட்டு தானே அதிமுகவுக்கு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தது. எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு, ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு, கட்சியை ஒரு தேக்க நிலையில வச்சிருந்தது. இந்த 3 பேரை வச்சுக்கிட்டு தானே இந்த பிஜேபி பண்ணுச்சு, கரெக்டா? அப்ப இந்த நெருக்கடிக்காக தான் அவர் என்ன பண்றாரு, சண்டைக்காரன் விழுவுறது காலில் விழுவுறதுக்கு பதில் சாட்சிக்காரன் காலில் விழுவலாம்ல. அப்ப இவங்களை உள்ள கூட்டிட்டு வந்து ஒட்டுமொத்தமா கட்சியை நாசம் பண்றதை விட நான் நேரடியாவே பிஜேபி கிட்ட போயிடுறேன்னு சொல்லி அவர் பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு. இந்த நரேஷனை புரிஞ்சுக்கங்க, பிஜேபி கூட்டணிக்கு போயிட்டாரு. பிஜேபி கூட்டணியில அவர் கேட்ட கோரிக்கை என்ன, அவர் சொன்ன கோரிக்கை என்ன? நான் கூட்டணிக்கு வந்தா எங்க உட்கட்சி பிரச்சனையில நீ தலையிடக்கூடாது, அவ்வளவுதானே. எந்த ஓபிஎஸ்ஐயும் எந்த தினகரனையும் எந்த செங்கோட்டையனையும் வச்சு அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துச்சோ, உடனே இதுல இபிஎஸ் என்ன பண்றாரு, ஓ இதுதான் உங்க கேமா, நான் ஒரு கேம் விளையாண்டு காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாரு, நேரடியாக அமித்ஷாவை பார்த்து அமித்ஷாவை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு அமித்ஷா வாயிலேயே உட்கட்சி பிரச்சனையில நான் தலையிட மாட்டேன்னு அவரு பொது பத்திரிகையாளர் மத்தியில பேசிட்டு போயிட்டாரு. இப்ப அதிமுகவும் பிஜேபியும் டிராவல் ஆகுது, கரெக்டா? ஆனா எந்த நெருக்கடியை கொடுத்ததோ அந்த பிஜேபி இந்த நெருக்கடியை கொடுப்பதற்கு, பிஜேபிக்கு இந்த கூட்டணி வைப்பதற்கு உதவி செஞ்சாங்கல்ல. ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், அல்லது செங்கோட்டையனா இருக்கட்டும், இவங்களை அரசியல் அனாதை ஆக்கிடுச்சு. இவங்களை கை கழுவுனது இபிஎஸ் கிடையாது, பிஜேபி தான் இவங்களை கை கழுவுச்சு. இவர்களுக்கான முகவரியை ஒட்டுமொத்தமாக ஒழிச்சது பிஜேபி. ஏன் இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? இன்னைக்கு அவங்க எங்க ஒண்ணு சேரணும்னு சொல்றாங்க. இப்ப பிஜேபியில ஊரு சொல்றாரு, யாரு, குருமூர்த்தி சொல்றாரு நியாயம்தான், யாரு, செங்கோட்டையன் பேசுனது நியாயம்தான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்கெல்லாம் தனியா இருங்க, நாளைக்கு ஒட்டுமொத்தமாக தன்னை தக்க வைத்து கொண்டு ஒட்டுமொத்த அதிமுகவோட அதிகாரத்தையும் கையில இபிஎஸ் எடுத்துட்டா பிஜேபி கூட்டணியில இருந்து டிசம்பர்ல வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப டிசம்பர்ல இபிஎஸ் இந்த கூட்டணியை விட்டு வெளியில போகாம இருக்கணும்னா அவருக்கு ஒரு செக் வைக்கணும். ஏன்னா வழக்கை பொறுத்தவரையில எல்லா வழக்கும் அவருக்கு சாதகமா வந்துருச்சு. யாருக்கு சாதகமா வந்துருச்சு? இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் சாதகமா வந்துருச்சு. இப்ப எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இவர் வெளியே போயிட்டா என்ன பண்றது அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க, ஓபிஎஸ்ஐயும் அப்ப செங்கோட்டையனை ஆதரிக்கிறாங்க. அப்ப கூட இவர்கள் ஒன்று சேரணும்னு இவங்க மேலோட்டமா ஒரு ஃபார்மாலிட்டி, இப்ப இங்க பேசக்கூடிய அவ்வளவு கருத்தாளர்களா இருக்கட்டும், அரசியல் விமர்சகர்களா இருக்கட்டும், பிஜேபி காரங்களா இருக்கட்டும், பொதுவா பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, ஐயோ பாவம் ஒன்னா இருந்தா நல்லது தானே. இதெல்லாம் வாய் வார்த்தைக்கு உதட்டளவில் சொல்லுவது, உள்ள தளவில் அல்ல. உள்ள தளவில் என்ன நோக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களை பயன்படுத்தி அதிமுகவை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், அதனால இனிமே இவர்கள் தயவு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை அனாதை ஆக்கிட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான், அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில தான் இபிஎஸ் போய் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரு.
நீங்க இந்த நரேஷனை புரிஞ்சுங்க. இதுல யாரு புத்திசாலின்னு கேட்டீங்கன்னா இபிஎஸ் தான் புத்திசாலி, பிஜேபி அல்ல. பிஜேபியை பயன்படுத்தி ஒரே கல்லுல அடிச்சு திணி பத்தி தூக்கி எறிஞ்சாருல. இதை விட தமிழ்நாட்டு முதல்வரையே தூங்க விடாம பண்ண, தினம் தினம் தமிழ்நாட்டு பத்திரிகைகள தலைப்பு செய்தியாக வந்த, கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில பேசி வந்த, வரலாறையே தப்பு தப்பா பேசி வந்த அண்ணாமலையோட நிலைமை இன்னைக்கு என்னாச்சு? இதுக்கு காரணம் யாரு? இபிஎஸ் தானே. ஆனாப்பட்ட அண்ணாமலையை தூக்கி எறிஞ்சாச்சு, ஓபிஎஸ் தூக்கி எறிஞ்சாச்சு, டிடிவியை தூக்கி இருந்தாச்சு. இந்த பக்கம் ஒரு அம்மா குறுக்க நெடுக்க நான் தான் பொதுச் செயலாளர்னு போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. அதுக்கும் அட்ரஸ் இல்லாம, அதையும் அட்ரஸ் இல்லாம ஆக்கியாச்சு. பிஜேபியால் தமிழ்நாட்டோட ஏக்நாத் சிண்டேவா வளர்க்கப்பட்ட செங்கோட்டையன் அவரும் இன்னைக்கு அரசியல் அனாதையாக்கப்பட்டு விட்டார். ஆக ஒரே கல்லுல ஒரு 4-5 மாங்காவை அடிச்சு வீழ்த்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி தான். அப்ப இப்ப இயல்பாவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னா அப்ப ஓட்டு சதவீதம் குறையுமே, அதிமுக வெற்றி வாய்ப்பை இழக்குமேன்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட இயல்பாவே எல்லாருக்கிட்டுமே வரும். அப்ப இபிஎஸோட எடப்பாடி பழனிசாமியோட மனநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க வெற்றி தோல்வியை கடந்து கட்சியை கட்டுப்பாடாக தான் கட்டுப்பாட்டில் எப்படி வைத்துக் கொள்வதுன்றதுதான் அவருக்கு கவலையை ஒழிய வெற்றி தோல்வியை பத்தி கவலையில் அடுத்த தேர்தலை கூட நான் பாத்துக்கிறேன். தொடர் தோல்வி தொண்டர்களோட மனோநிலைக்கு தொய்வு ஏற்படுத்திடாதா? அதுவும் தொய்வு ஏற்படுத்ததான் செய்யும். இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கள் எல்லாம் இருக்குது பாத்தீங்களா, இதெல்லாம் தொய்வு ஏற்படுத்ததான் செய்யும். ஆனா இதையெல்லாம் ஒரு தலைவன் கடந்துதான் வரணும். பாய்காட்லாம் பண்றாரு சார், எல்லா தேர்தல்களையும் இடைத்தேர்தல் எல்லாம் பாய்காட் பண்றாரு. அஇஅதிமுக ஒரு வலுவான இயக்கம் என்றால் குறைஞ்சது பார்ட்டிசிபேட்டாவது பண்ணும்ல சார். அந்த அளவுக்கு பலகீனப்பட்டு போய் இருக்குல்ல. இது பலகீனம்னு சொல்ல முடியாதுங்க. இடைத்தேர்தல் அவங்க மட்டும் புறக்கணிக்கல, பல்வேறு கட்சிகளும் புறக்கணிச்சது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடைத்தேர்தல்ன்றது எப்பொழுதுமே வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலை ஜெயிக்கும். அதுதான் கடந்த கால வரலாறுகள். ரெண்டாவது, அவ்வளவு அக்ரெசிவாக ஒட்டுமொத்த அரசு இயந்திரங்களோட எது மோதிக்கிட்டு இருக்கணும்ன்றதுனால அது விலகி இருக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாது. இது ஒருத்தரை ஒரு கட்சியை மதிப்பிடுவதற்கான இது ஒரு அளவுகோல் அல்ல. இதை வச்சு நம்ம ஒப்பிட முடியாது. ஆனா தோல்வியை தழுவுறார்களானா, ஆமா தொடர்ந்து தோல்வியை தழுவுறாங்க. ஆனாலும் இன்னைக்கு ஒரு கணிசமான எம்எல்ஏ வச்சிருக்கிறதுன்றது அதிமுக தான். அவர் திமுகவுக்கு இணையான ஒரு பலமான கட்சி இருக்குது தமிழ்நாட்டுலன்னா ரெண்டு தான், அதிமுக திமுக தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இப்போ இதை தக்க வைத்துக் கொள்வதே ஒரு பெரிய போராட்டம் தான். திரு செங்கோட்டையன் அவர்களை எப்படி பார்ப்பார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இப்போ ஒரு நெருக்கடி தரும் விதத்திலே இப்போ நீங்க உங்களுடைய பார்வையின்படி பாஜகவுடைய ஊதுகுழலாக திரு எடப்பாடியார் அவர்களுக்கு நேரடியான இப்படி ஒரு நெருக்கடி தந்திருக்கிறார். அடுத்த கட்ட நிர்வாகிகளும் ஏற்கனவே 6 நிர்வாகிகள் சந்தித்து நாங்கள் இது போன்ற இதே கருத்துப்பட நாங்கள் கூறினோம், ஆனால் திரு எடப்பாடியார் செவி சாய்க்கவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த பிரஸ் மீட்லே வெளிப்படுத்தி இருந்தார். எடப்பாடியார் இவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவார்? குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதற்கு ஆயத்தமாகிவிட்டாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஒண்ணும் இல்ல, அது இந்த ஒரு வாரத்துல எப்படியா இருந்தாலும் நீக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. நீக்கிறவன்றீங்க? அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த இப்ப பேட்டி கொடுத்தாரு பாத்தீங்களா, இது மாதிரி ஒரு சொதப்பலான பேட்டியே நீங்க யார்கிட்டையும் பார்த்திருக்க முடியாது. உங்களுக்கு நோக்கம் என்ன? ஒன்னா இருக்கணும்னு தானே நோக்கம். ஒன்னா இருக்கணும்னா பிரிச்சது யாருன்றத பத்தி பேசணுமா இல்லையா? நியாயம் அதுதானே. ஒன்னா இருக்கணும், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து நின்னா அது நமக்கு பலம் அப்படின்னா, அப்ப எவன்டா உங்களெல்லாம் பிரிச்சதுன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்ப பிரிச்சவன சொல்லணும் இல்ல, எங்களெல்லாம் பயன்படுத்தி எங்களெல்லாம் கூப்பிட்டு எங்ககிட்ட எல்லாம் பேசி இப்படியெல்லாம் நெருக்கடி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, நாங்கெல்லாம் அனாதையாக்கிட்டோம், எங்களை அனாதையாக்கினது பிஜேபி தான் சொல்லியிருந்தா கூட தமிழக மக்கள் மத்தியில ஒரு அனுதாபம் ஏற்பட்டிருக்கும். இந்த பேட்டி செங்கோட்டையனுக்கு ஒரு எதிர்மறையான வினையை தான் கொடுக்குமே ஒழிய செங்கோட்டையனுக்கு ஒரு சாதகமான அரசியல் சூழலை கொடுக்காது. 78 வயது ஒரு மனிதர். அவரு நியாயமா பார்த்தா இன்னைக்கு இந்த 5ஆம் தேதி பிரஸ் மீட்டு கூட்டி நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசியல் போட்டிக்குள்ள என்னோட நாகரிகமான நாணயமான அரசியல் வெற்றி பெறாது, எனவே நான் ஓய்வு எடுத்துக் கொள்கிறேன்னு சொல்லியிருந்தாருன்னா அது உண்மையிலேயே அவர் வரவேற்கத்தக்கது, வாழ்த்தத்தக்கது. அதை விட்டுட்டு வளவலா கொலான்னு சொல்லிட்டு வெண்டைக்காய விளக்கணையில போட்ட மாதிரி ஏன் பிரிஞ்சவனும் சொல்லாம ஏன் சேர்றணும்னு சொல்லாம ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தட்டையான ஒரு பேட்டி இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. அது நிச்சயமா அவருக்கு பேக்ஃபயரா தான் ஆகும். அது
அவருக்கு ஒரு பின்னடைவு தான். அவரோட நீண்ட நெடிய ஒரு பொது வாழ்க்கைக்கு அது ஒரு பின்னடைவு தான் அது. இந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு வால் போஸ்டர்கள் எல்லாம் ஒட்டப்படுது. நீங்க வந்து குறிப்பாக திரு எடப்பாடியாரை குறிப்பிட்டு அந்த போஸ்டர் என்பது முக்குலத்தோர் சமூகத்திற்கு எதிராக இருந்து கொண்டு தேவர் மண்ணில் உங்களுக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி போஸ்டர். தென் மாவட்டங்கள்ல அப்பட்டமாக இந்த 3 தலைவர்களை நீக்கியதனுடைய எதிரொலியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டங்களில் முழுக்க முழுக்க அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பின்னடைவை தந்திருக்கிறாரா இல்லையா? இந்த நாடாளுமன்ற தேர்தலே ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்படி என்றால் எல்லா சமூகத்திற்கும் அவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக அந்தஸ்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அரவணைக்க வேண்டும். அப்படி என்றால் குறைந்தபட்சம் அந்த 3 தலைவர்களையும் அவர் சேர்த்தால் தானே வன்னியர்கள் அல்லாத பிற சாதியினர் ஒருங்கிணைந்து இவருக்கு எதிராக வாக்களித்தார்கள் என்று பொலிட்டிக்கல் அனலிஸ்டால சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். வன்னியருடைய பெருந்தலைவரா திரு எடப்பாடியார் அவர்கள் உருவெடுத்துட்டார், ராமதாஸையே தோற்கடிச்சிட்டாரு, பின்னாடி கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுதுன்னா, அப்போ அந்த இடத்துல நம்ம குரூஷுவலா பக்குவமா தானே சார் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கு திரு எடப்பாடியார் பழனிசாமி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல. அதாவது நம்ம சில விஷயங்களை பூசி முழுக முடியாது. நீங்க தென் மாவட்டங்கள்ல தேவர்கள் ஓட்டை வந்து எடப்பாடி இழப்பாரா அப்படின்னா கண்டிப்பா இழப்பார், மறுக்க முடியாது. ஆனா அந்த இழக்கிற ஓட்டோட ரேஷியோ கம்மி, அந்த இழப்பு வந்து இருக்கும், அது இம்பாக்ட் இருக்கும். இன்னைக்கு இந்த அரசியல் கூத்துக்கள்ல இருக்கிறதுனால அந்த சசிகலாவுக்கான ஒரு அனுதாபம், டிடிவிக்கான ஃபாலோவர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஆனா பெரிய அளவுல பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது அந்த சமூகத்தை சேர்ந்த உங்களுக்கு வந்து செல்லூர் ராஜு இருக்கிறாரு, உதயகுமார் இருக்கிறாரு, இன்னும் பல ஆளுமைகள் அங்க அதிமுகவை பொறுத்தவரை இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தென் மாவட்டங்கள் வந்து அதிமுகவுக்கு ஒரு பலமான மாவட்டம் தான். இல்ல நீங்க சொல்லுங்க, அம்மையார் ஜெயலலிதாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ இருந்த போது கன்னியாகுமரியில 4வது இடம் போயிருக்கோமா, ராமநாதபுரத்துல வந்து இந்த மாதிரி 9% வாங்கியிருக்கோமா, தேனியில 13% வாங்கியிருப்போமா, திருநெல்வேலி எவ்வளவு ரொம்ப கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்கல்ல. ஒரு நிமிஷம் இருக்கு, நான் அதிமுக கிடையாது, நான் ஒரு அனலிஸ்ட் அவ்வளவுதான வழி, நான் அதிமுக கிடையாது. ஆனாலும் சொல்றேன், இந்த சர்க்கிளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தர்ம யுத்தம், அதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவை கொன்னது யாரு, அவரு சாவுக்கு விசாரணை கமிஷனை அமைக்கணும்னு சொன்னது, ஆனா சமாதியில போய் உட்கார்ந்தது, இது மாதிரி ஒரு குழப்பம் இருக்குது இல்ல, ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷனை வந்து உருவாக்குற ஒரு இது இருக்குல்ல, இதுதான் அங்க பெரிய ஒரு காரணமா இருந்தது. இந்த ஓட்டு இழப்புக்கான காரணம் இதுதான். ரெண்டாவது அது ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய நிலச்சரிவு மாதிரி. ஜெயலலிதாவுக்கு பிறகான ஒரு அரசியல் என்பது ஒரு லேண்ட் ஸ்லைடிங். அது வந்து அதிமுகவுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதையெல்லாம் தாண்டி சர்வைவல் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைய வரலும் ஒரு பெரிய அளவுல யாராவது கட்சியை விட்டு போனாங்களா? இல்ல. இது போன்ற பிஜேபியை பேச்சை கேட்டுக்கிட்டு பிஜேபியை வச்சு அதிமுகவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியவங்க தான் வெளியில போனாங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு ஒரு சதவீதம் குறையுமா அப்படின்னா குறையதான் செய்யும், அதை தவிர்க்க முடியாது. அதனாலதான் நான் தொடக்கத்திலேயே சொன்னேன், எடப்பாடிக்கு வந்து 26ல ஜெயிக்கணும்ன்ற எண்ணம்லாம் கிடையாது, கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டா போதும். அதாவது ஒரு சோலோவா, ஒரு அதிகாரம் மிக்கவரா, ஒரு சிங்கிள் கமாண்டுக்கு வந்து கட்சி கட்டுப்படக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டணும் இந்த கட்சியை. அதுக்காக தான் அவர் பாடுபட்டாரு. அதுக்காக தான் பல்வேறு வழக்குகள், ரெட்டலை கிடைக்கக்கூடாதுன்னாங்க, பொதுச் செயலாளர் பதவி எனக்கு தான், பல்வேறு விஷயங்கள் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப பல்வேறு, இப்ப சாதாரணமே நீங்க பாருங்களேன், ஒரு அதிமுக அலுவலகத்துல புகுந்து ஆவணங்களை வந்து ஓபிஎஸ் எடுத்துட்டு போறாரு. இது அதிமுக தொண்டன் விரும்புவானா? ரெட்டலையை முடக்கணும்னு சொல்றாரு இவரு. அப்ப அது அதிமுக தொண்டன் விரும்புவானா? அதெல்லாம் புரியுதுங்களா? அப்ப அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஒரு செயலிழந்த நிலையில இருக்குது ஒழிய அது சிதறிய நிலையில இல்லை. ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு முழு வீச்சு பிரச்சாரம், ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆளுமையா எந்திரிச்சு வரும்போது சிதறியவர்களை மீண்டும் ஒன்னா கட்டிட முடியும். அது ஒண்ணும் முடியாத காரியம்லாம் இல்லை. அரசியல் இது முடியாத காரியம்லாம் இல்லை. முடியாத காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வர்றது, டிடிவியை கொண்டு வர்றது, சசிகலாவை கொண்டு வர்றதெல்லாம் முடியாத காரியம். ஏன்னா இவங்க எல்லாம் கட்சியை விட்டு வெளியேறியவர்கள். புரியுதுங்களா? அப்ப இதுதான் முடியாத காரியம் மொழிய அந்த பலகீனப்பட்டு போன என்ன எதுக்காக இதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திமுக அதிமுக இது ரெண்டு தான் தமிழ்நாட்டோட அரசியல்.
அதிமுகவை வீழ்த்தி விட்டு அதிமுக இடத்துல எதிர்க்கட்சி ரோல் பண்ணணும்ன்றதுதான் பிஜேபியோட எண்ணம். பிஜேபி எதுக்காக பாடுபடுது? எதுக்காக இவ்வளவு குழப்பங்கள் அது விளைவிக்குது? எதுக்காக இந்த கட்சியை நீர்த்து போக வைக்குது? இதுக்கு பின்னாடி யாரு இருந்தா? குருமூர்த்தி தான் இருந்தாரு. வெளிப்படையா சொன்னாரு, நான் தான் போய் சமாதியில உட்கார சொன்னேன், நான் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க சொன்னேன், இந்த தர்ம யுத்தத்தை நான் தான் நடத்த சொன்னேன்னு குருமூர்த்தி சொன்னாரு. RSS குருமூர்த்தி சொன்னாரா இல்லையா? அப்ப குருமூர்த்தியோட நோக்கம் என்ன? கட்சியை பிளப்பது, பலகீனப்படுத்துவது, அந்த இடத்துல பிஜேபியை கொண்டு வந்து பொருத்துவது தானே. இது ஒரு நீண்டகால அஜெண்டா. அப்ப இந்த நீண்டகால அஜெண்டாவுல தான் இவ்வளவு சிக்கல்களை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இதுல புத்திசாலித்தனமாக எடப்பாடி என்ன பண்ணணும்? இந்த சூழலை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு மேலும் தன்னை பலப்படுத்தி பலகீனப்பட்டு போயிருக்கக்கூடிய, அவநம்பிக்கையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் எழுந்து வரணும். அதை இவர் செய்ய தவறிட்டாருன்னா 3வது இடத்துக்கு போயிடுவார். 2026 தேர்தல்ல இதை செய்ய தவறிட்டா அவரு 3வது இடத்துக்கு போயிடுவார். இதுதான் இன்னைக்கு நான் தேதி நேரத்தோட நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நான் சொல்றது தவறு அப்படின்னா மறுபடியும் நம்ம பேட்டியில சந்திப்போம்ல. 2026ல இப்ப நான் சொல்ற அவங்க மாற்றி ஏதாவது செய்ய தவறினார்களே ஆனால், அப்படி 2வது இடத்துக்கே ஒரு பை சான்ஸா வந்து உட்கார்ந்துட்டா கூட அங்க அதிமுக எதிர்கட்சியா இருக்காது, பிஜேபி தான் எதிர்கட்சியா இருக்கும். அது திமுகன்ற திராவிட அரசியலுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். புரியுங்களா? அப்ப அதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து, இன்னைய தேதியை பொறுத்த வரையிலும் 26க்கு வந்து அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கிறதுக்கான, எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவரோட நோக்கம் வந்து ஆட்சி அமைப்பதோ இது இல்ல. அவர் இப்போதைக்கு நம்ம கட்சியை வந்து கட்டுப்பாடுல கொண்டு வரணும். ஓகே, அது ஒண்ணுதான் அவரோட நோக்கமா இருக்கு. நிச்சயமா சார். அஇஅதிமுகவுடைய இந்த உட்கட்சி குழப்பங்கள், இதில் இருக்கக்கூடிய பின்னணி அரசியலை வந்து உங்களுடைய டீட்டெயில்டான அனாலிசிஸை எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.